2000 வருஷங்களுக்கு முன்பாக உனக்காக எனக்காக சிலுவையில் இயேசு செய்து முடித்ததை சொல்லும் போது உன் மனக்கண்கள் பிரகாசமாகி உன்னுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் மாறுகிறது. ஒன்று தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3:9 சீக்கிரம். விசுவாசத்தின் ரகசியத்தை எல்லாம் சொல்லுங்க. Come on say விசுவாசத்தின் ரகசியம். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தின் ரகசியம். அவங்களால எப்படி சர்வல் நடக்க முடியுது? இந்த ஊழியர் எப்படி சர்வல் செய்யறாரு? There is a secret behind their faith. That faith is the secret is the good conscience in Jesus name. கையத்தட்டே. ஆமென். விசுவாசத்தின் ரகசியம். நீ பாவி என்று வர்றவனெல்லாம் கொத்து கொத்துன்னு கொத்தி அனுப்பிவிட்டா இருக்கிற விசுவாசம் போயிருது அவனுக்கு. விசுவாசத்தின் ரகசியம் நல் மனசாட்சி. நீ நீதிமான், இயேசு உனக்கு என்ன செஞ்சான்னு சொல்லும் போது அவனுக்கு நல் மனசாட்சி வருது. நல் மனசாட்சி வந்த உடனே அவன் குடும்பத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து தவிடுபடி ஆக்கக்கூடிய விசுவாசம் அவனுக்குள் வளர்கிறது. அதான் சார் அல்டிமேட் கோல். திரும்ப போய் இன்னொரு சிகரெட்டை பத்த வைக்கிறதுக்காக நாங்கள் நீதிமான் சொல்லி அனுப்புறோம். ஒரு மனிதன் நீதிமான் சொல்லி எதற்கு அனுப்புகிறோம்? போய் இன்னொரு சிகரெட்டை பத்த வைக்கிறேக்கா? இன்னொரு சிகரெட்டை பத்த வைக்கிற நீதிமான் சொல்லி அனுப்ப வேண்டாம்யா. அவனை பாவின்னு சொல்லி அனுப்புனா 4 சிகரெட்டை சேர்த்து அடிப்பான். நீதிமான் சொல்லி அனுப்பிப்பாரு, 180 பேர் பாவம் செய்ய விட்டுவாங்க, மீதி 20 பேர் நாளடைவில் சரியாயிருவாங்க. காலம் மாறிடுச்சு. ஆமா ஆமென் ஆமென் ஆமென். வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியமானது. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். கையை தட்டுங்க சார். Where is the secret is lying behind? எங்க இந்த ரகசியம் பதிஞ்சிருக்கு? விசுவாசத்தின் ரகசியம். Where is the secret of faith is lying behind? சுத்த மனசாட்சி. நீதிமான் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? 50 பேருக்குள்ள விசுவாசம் தாறுமாற எந்திரிக்கிறதுக்கு பொழுதுவாக பேசிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மனுஷன் 1008 பிரச்சனையோட உட்காந்துருக்காயா? இங்க வந்து உட்கார்ந்த உடனே நம்ம பிரச்சனையோட பேர் கத்துற பிரச்சனை தான் பெருசா இருக்கடான்ற அளவுக்கு வந்துடுறான். இது போய் முன்னாடி கொடுத்த செய்தி இன்னைக்கு காலையில் பார்த்தேன். இன்னைக்கு மேகசின்ல எழுதியிருந்தேன் பார்த்தேன். அவன் பிரச்சனையோட வந்த உடனே இங்கே அதை விட ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு போலன்னு பார்த்தா இவர் ஸ்டேஜில் இவர் அதை விட வேற ஒரு பிரச்சனை கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு பேர் தான் சார் கொடுமை. குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை மேடை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப தேவன் எதற்கு நம்ம அழைத்திருக்கிறார்? உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விசுவாசம் உனக்குள் வர வேண்டும் என்றால் உனக்குள்ள சுத்தமான சாட்சி தேவை. அந்த சுத்தமான சாட்சி என்பதுதான் நீதிமான் என்கிற உணர்வு, நீதிமான் என்கிற தைரியம். அது எப்பொழுது வரும் என்றால் 2000 வருஷங்களுக்கு முன்பாக உனக்காக எனக்காக சிலுவையில் இயேசு செய்து முடித்ததை சொல்லும் போது உன் மனக்கண்கள் பிரகாசமாகி உன்னுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் மாறுகிறது. இதுதான் விசுவாசத்தின் ரகசியம்.